வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்த 4 ரவுடிகள் கைது. புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமானத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மூல மந்திர யாகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சுவற்றில் அடித்து வெடிக்கச் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட 4 ரவுடிகளை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மேயர் முத்துப்பிள்ளை நகர் பின்புறம் வாட்டர் டேங்க் அருகே உள்ள தோப்பில் ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் அதிரடியாக நுழைந்து சுற்றி வளைத்து சோதனை செய்தனர். அப்போது அங்கு பதுங்கி இருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராயர் என்பவரது மகன் அப்பு என்கின்ற ஜவஹர் மற்றும் அவனது கூட்டாளிகளான கோட்டக்குப்பம் ஐயனார் கோவில் மேடு பகீர் முகமது என்பவரது மகன் அகமது ஹசன், கோட்டக்குப்பம் ரஹமத் நகர் மீரான் என்பவரது மகன் முகமது ஷெரீப் மற்றும் புதுச்சேரி லெனின் நகர் சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரது மகன் குட்டி என்ற சரவணன் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை செய்ததில் அங்கு நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்தும் வெடிமருந்து, சிறிய அளவிலான ஜல்லி, சணல் நூல் ஆகியவை அங்கு இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேற்கண்ட பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதனை சுவற்றில் அடித்து வெடிக்க வைத்து சோதனை செய்ததும் அதனை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்திய வெடிமருந்து உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அப்பு, அஹமது ஹசேன், முகமது ஷெரீப், சரவணன் ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் சிறையில் அடைத்தனர். இதில் அப்பு, அஹமது ஹசேன், முகமது ஷெரீப், சரவணன் ஆகிய 4 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமானத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆனதாலும் போக்குவரத்து அதிகரித்ததாலும் பேருந்து நிலையத்தை முற்றிலுமாக இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மே 2ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. முகப்பு தோற்ற மாற்றம், 42 கடைகள் மற்றும் உணவகம், நவீன கழிவறை, பயணிகளுக்கு ஓய்வறை என நவீனமாக அமைக்கப்பட்டாலும் பேருந்துகள் நிறுத்த போதிய இடமின்றி நெரிசல் ஏற்படுகின்றது. அதிக அளவு கடைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகின்றது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து நெடுந்தூர பயணங்களான கன்னியாகுமரி, நெல்லை, திருச்செந்தூர், கேரள மாநிலம் எர்ணாகுளம், புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான மாகே போன்ற பகுதிகளுக்கு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகள் இங்கிருந்து தினசரி இயக்கப்பட்டு வருகின்றது. நெடுந்தூர பயணங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கு போதிய இட வசதியின்மை, பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்க வசதிகள் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. மேலும் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்களில் ஆங்காங்கே தரைகள் பெயர்ந்து காணப்படுகின்றது. மேலும் திறந்த வழியில் அமைக்கப்பட்டு இருக்கும் இருசக்கர வாகன பாதுகாப்பு இடத்திற்கு மேற்கூரை அமைக்கப்படாததால் வெயிலிலும் மழையிலும் இருசக்கர வாகனங்கள் வீணாகும் அவல நிலையில் உள்ளதால் உடனடியாக மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் 29 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதேபோல் புதுச்சேரியில் 9க்கும் மேற்பட்ட இணைப்பு மேம்பாலங்கள் கட்டியதிலும் மெகா ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் உடனடியாக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அவர் தெரிவித்தார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மூல மந்திர யாகம் நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை மங்கள வராகியினுடைய ஆஷாட நவராத்திரி தினம் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியின் நிறைவு நாளை முன்னிட்டு காலை 9 மணிக்கு ஸ்ரீ வராகி நவராத்திரியினுடைய மூல மந்திர யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்று 9 சுமங்கலிக்கு சுவாசினி பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி, கலசாபிஷேகமும் மாலை வராகி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில்
சிறப்பு தீப ஆராதனையும் உற்சவர் வராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் உபயதாரர் உருவையாறு பழனிவேலு செவ்வந்தி குடும்பத்தினர், சாந்தகுமாரி கேட்டரிங் சர்வீசஸ் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி மோகன் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழில் பொருத்திட அரசு ஆணை பிறப்பித்தும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைத்திட வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் அங்காடி அருகில் இருந்து புதுச்சேரி முழுவதும் வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவனன், செயலாளர் மங்கேற் செல்வன், நெறியாளர் தமிழ் மன்னன் மற்றும் முத்துக்கண்ணு, தீனா, வீரமணி, அப்துல்லா, ஆறுச்செல்வன், இனாமுல் ஹசன், சுகுமாரன், கபிலன், மோகன், நெடுங்கோ வேல்சாமி, தமிழ் நெஞ்சம் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றம் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ரித்திகா பாரதிதாசன் அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் இவர் புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் புதுவை பரதாஞ்சலி நாட்டியாலய நடன பள்ளியில் குரு கலைமாமணி தலியா சகாயராஜிடம் பரதம் பயின்று வருகிறார். புதுவை மாநிலத்தின் சிறந்த குழந்தை விருது, தமிழகத்தின் இளந்தளிர் விருது, 5 உலக சாதனைகள், துபாயில் நடைபெற்ற உலக நடன போட்டியில் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற இம்மாணவிக்கு குளோபல் சைல்டு புரோட்கி அவார்டு அமைப்பு உலகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து குளோபல் சைல்டு புரோட்கி அவார்டு விருது வழங்கி வருகின்றனர். 2025ஆம் ஆண்டிற்கான விருது பரதநாட்டிய பிரிவில் புதுச்சேரி மாணவி ரித்திகா பாரதிதாசனுக்கு லண்டன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வழங்கி சிறப்பித்தனர். இவ்விருதினை லண்டன் பாராளுமன்ற உறுப்பினர் கரெத் ஜான்சன், நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஜார்ஜ் ஸ்மூத் மற்றும் சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் பரதநாட்டிய கலைஞர் செல்வி ரித்திகா பாரதிதாசனுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். லண்டன் பாராளுமன்றத்தில் விருது பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ரித்திகா பாரதிதாசன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சட்டப்பேரவையில் சந்தித்து ஆசி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குளர் விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் செய்தும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ், பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் சாரம் வார்டு பாஜக பொறுப்பாளர் ஸ்கைசாட் ரவி ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எஸ்வி பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆச்சாரிய பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் நெருப்பில்லா ஆரோக்கியமான சமையல் போட்டி நடைபெற்றது. ஆச்சாரிய பள்ளி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் அரவிந்தன் அறிவுறுத்தலின்படி மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் புதுச்சேரி எஸ்வி பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆச்சாரிய பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் நெருப்பு இல்லா ஆரோக்கியமான சமையல் போட்டி நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பிற்கென தனித்தனியாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பல்வேறு வகையான உணவுகளை சமைத்து அசத்தினர். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், அவல், முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்ற பருப்பு வகைகள் கொண்டு பல்வேறு வகையிலான உணவுகளை தயாரித்தனர். இப்போட்டியில் துரித உணவு வகைகள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் ஆரோக்கியமான உணவுகளை சமைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் சமைத்த உணவுகளை அவர்களின் பெற்றோர்களும் வந்து பார்வையிட்டு ருசித்து மகிழ்ந்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியை அன்புக்கரசி மற்றும் ஆசிரியைகள் பிரபாவதி, மேரி மார்கரெட், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக அண்ணா சிலை அருகே மறைந்த பிஎஸ்பி கட்சியின் முன்னாள் மாநில தலைவர்
ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு புகழ் வணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பிஎஸ்பி கட்சி மாநில தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், துணைத் தலைவர் ஃபாத்திமா ராஜா, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கௌசிக பாலசுப்ரமணியம், தொண்டரணி தாமஸ், மகளிர் அணி சுப்புலட்சுமி மற்றும் கட்சி நிர்வாகி பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள ரமாபுரம், திருமுருகன், கோல்டன் சிட்டி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமலும் பழுது ஏற்படுவதாலும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கள ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் புதிய மின்மாற்றி 200 kVA-வில் அமைக்கவும், எல்டி மின் பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி RDSS திட்டத்தின் கீழ் 19,78,302 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதி RDSS திட்டத்தின் கீழ் பெறப்பட்டது. தற்பொழுது அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா ரமாபுரம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பணியின் மூலம் ரமாபுரம், திருமுருகன், கோல்டன் சிட்டி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் வேலைவாய்ப்பிற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அமைப்பானது இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு அவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் நேர்காணல் அணுகுமுறை சார்ந்த பயிற்சியினை 4 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் சேலம் கான்பிடோ நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அறிவுரைப்படி, கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தூண்டுதலின்படியும் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு பயிற்சியாளர்களாக கான்பிடோ பயிற்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சரவண பெருமாள் மற்றும் இயக்குனர் மதுமிதா கிரி உட்பட இதர பயிற்சியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பினை பெறுவதற்கான திறன்களை வளர்ப்பதற்கான பல்வேறு பயிற்சிகளையும் நேர்காணல் அணுகுமுறை சார்ந்த பயிற்சியையும் வழங்கினர். இப்பயிற்சி 280க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பயிற்சி முடிவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, வேலைவாய்ப்பு அமைப்பின் அதிகாரி பேராசிரியை வளர்மதி மற்றும் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இதர வேலைவாய்ப்பு அமைப்பு உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய், 1 பவன் 72,480 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 1,200 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்த 4 ரவுடிகள் கைது. புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமானத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மூல மந்திர யாகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.